பாடல்கள்லாம் போட்டு காட்டினாங்க. முதல்ல இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சதீஷ், யுவர் நேம் சதீஷ்னோ? சதீஷ் சங்கர். டோன்ட் வரி, எங்கள் மலையாளத்துலேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. MS விஸ்வநாதன், KJ யேசுதாஸ், சித்ரா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் யூ டோன்ட் வரி, நீங்களும் அந்த மார்க்கபுளில் போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ தமிழ்நாடு மட்டும் வந்தாரே வாழ வைக்கும். ஆனால் வெளியில மாநிலங்களும் அப்படி எப்படி பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடு மட்டும் சார் வந்தாரை வாழ வைத்து அவர்களை சிறப்பாக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த தமிழ்நாடு தான். ஆமாம், அழைக்கும். ஸோ டோன்ட் வரி சதீஷ், யூ ஹவ் டன் வெரி குட் ஜாப். யூனியன் மெம்பர் ஆகிட்டீங்களா? அதுதான் தப்பு, உடனே ஆகணும். தமிழ் படம் பண்ணியிருக்கீங்க, மெம்பர் ஆகணும். ஓகே, நாளைக்கு வந்து ஆகிடுங்க. அந்த சிங்கர்ஸ்லாம் நீங்கள்லாம் பாடியிருக்கீங்க, கவிஞர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வஞ்சி வஞ்சி வஞ்சி, சூப்பரான டைட்டில். வஞ்சி வந்து பெண் இருக்கும்பொழுது இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஆனால் அதே வஞ்சி வந்து வயது ஆக 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 வந்து நம்மளை அரவணைத்து நமக்கு அன்பு கொடுத்து நம்மளை பாசமாக இந்த உலகத்துக்கு எப்படி நடந்துக்கணும் என்றத தந்தையை விட ஒரு பெண் தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்மள. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அந்த வஞ்சின்ற டைட்டில் வந்து ரொம்ப அழகா அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கான்செப்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வஞ்சி என்பது எப்படி காதலையா இருப்பா ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் அக்காவா மாறிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் வந்து மனைவியா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் மகளா ஆயிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் பாட்டி ஆயிடுவாங்க, ஒரு மூப்பாட்டியாவும் ஆயிடுவாங்க. ஸோ பெண் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதே இல்லை. ஸோ இந்த பெண் என்ப ஒரு அழகான ஒரு படைப்பை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த ஒரு பெண் என்பது வந்து சாதாரண ஒரு வார்த்தை, ஆனால் வஞ்சி என்பதை வந்து ஒரு இலக்கணத்தோட செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு போன ஆட்சியில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு நிறைய நம்ம நியூஸில் படிச்சிருப்போம், பலாத்காரம், நிறைய பெண்கள் சீரழிவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போன காலகட்டத்தில் போன ஆட்சியில் நடந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய முதல்வர் பெண்களுக்கென்றே பெண்களுக்காகவே தன் ஆட்சியை நடத்துவார் என்பதை சொல்லியிருக்கார். முதல்ல நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம சினிமா ஃபீல்ட்லேருந்து போனவர் தான் அவர். அதில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பெண்களுக்காக வந்து பேட்ரல் வேனை கொடுத்துருக்காங்க ஒரு 10-15 டேஸ் முன்னாடி. அது ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம், ரொம்ப எக்ஸைட்டான விஷயம். ஏன்னா பெண்கள் வந்து ஆண்கள் தான் வந்து பாதுகாக்கணும் கிடையாது, பெண்கள் வந்து பாதுகாக்கலாம் என்பது அவங்களுக்கும் வேன், அவங்களுக்கும் சீருடை, அவங்களுக்கும் ஒரு நல்ல திட்டங்களை செய்து இந்த ஆட்சி செய்திருக்குது. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். இந்த வஞ்சி கண்டிப்பாக இந்த வஞ்சிலாம் வந்து இந்த மாதிரி படம் டைட்டிலே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆண் தாயாக இருந்து நம்மளை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் இந்த கவர்மெண்ட் நிலைத்து சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தயாரிப்பாளர் மேடம், வாங்க மேடம். மேடம் அதான் அனுபவம் மேடம். இந்த எப்படின்னா ஒரு பெண் என்பது நிறைய சொல்லிட்டேன் நான். அது வர 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 உங்களுக்கு அனுபவம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ ப்ரொடியூசர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை மேடம். அது ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். ரொம்ப சகிப்புத்தன்மை தானே ப்ரொடியூசர் ஆகும். ஆனால் நீங்கள் 3 படம் எடுத்திருக்கீங்களா, இந்த 3வது படம் வந்து வெற்றி அடைன்றாங்க. கண்டிப்பாக இது வெற்றி அடைஞ்சே ஆகணும் பெண்களுக்காகவே. ஏன்னா நீங்கள் வந்து சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தயாரிப்பாளருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு